வணக்கம் அன்பு நண்பர்களே. ஓம் அஸ்ட்ரோ தமிழ் நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். தினமும் இன்றைய ராசிக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நவக்கிரகங்களின் நல்லாசிகள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 24/12/2024 குரோதி ஆண்டு மார்கழி மாதம் 9ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை, மாலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். தனுசு லக்கணம். இருப்பு இன்று 3 நாழிகை 59 வினாடி. சூரிய உதயம் இன்று 6:25க்கு. கரணன் 7:30 மணி முதல் 9 மணி வரை. திதி இன்று இரவு 8:54 வரை நவமி, பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:49 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. நாமயோகம் இன்று இரவு 9:41 வரை சோபனம், பின்பு அதிகண்டம். கரணம் இன்று காலை 7:51 வரை தைத்துளம், பின்பு இரவு 8:54 வரை கரசை, பின்பு வனிசை. அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம்ங்க. சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று பிற்பகல் 1:49 வரை பார்த்தீங்கன்னா சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குதுங்க. அப்போ இந்த 2 நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புதிய முயற்சிகள்லையும் நீங்கள் ஈடுபடாமல் இருப்பது மிக நல்லதுங்க. நீண்ட பயணங்கள் ஏதாவது மேற்கொள்வதாக இருந்தாச்சுன்னா, திட்டமிட்டு இருந்துச்சுன்னா அதையெல்லாம் தவிர்ப்பது இன்றைய நாள் மிக நல்லது. புதிய பொருட்கள், ஆடை, ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்குவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. சந்திராஷ்டம தினங்களில் உங்களுக்கு மன உளைச்சல், மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. வேலையில் ஒரு விதமான மந்தத்தன்மை ஏற்படும். நீங்கள் செய்கின்ற செயலில் பார்த்தீங்கன்னா பொறுமையின்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ அடுத்தவர்கள் மீது ஆத்திரம், எரிச்சல், கோபம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இன்று அதிகமாக காணப்படும். எச்சரிக்கையாக இருங்க. சந்திராஷ்டம நாளில் எந்த ஒரு முக்கிய செயலையும் நீங்கள் செய்ய வேண்டாம். அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்த்து ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு அதிக நன்மையை ஏற்படுத்துங்க. இன்றைய நாளுக்கான பண்டிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமயபுரம் ஸ்ரீ மாரியம்மன், இருக்கன்குடி ஸ்ரீ மாரியம்மன் இத்தலங்களில் வழிபடுவதற்கு இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நாளாகவும் இருக்குதுங்க. திருத்தணி ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம். சுவாமிமலை ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு இன்று 1000 நாமாவளி கொண்ட தங்க பூமாலை சூடியருளல். இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகர் வழிபாடு செய்து வர உங்களுக்கு பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகள் முற்றிலும் தீரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. விரதாதி விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று கரிநாள் இருக்கு. இன்றைய நாளுக்கான சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உபதேசம் பெறுவதற்கு மிக சிறந்த நாள், சாலைகள் அமைப்பதற்கு மிக உகந்த நாள், மருந்து உண்ணுவதற்கு மிக நல்ல நாள், தீட்சை கொடுப்பதற்கு மிக ஏற்ற நாள். திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில் இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேச லக்கணம். இருப்பு இன்று பிற்பகல் 1:32 மணி முதல் 3:16 மணி வரை. ரிஷப லக்கணம் 3:17 மணி முதல் 5:19 மணி வரை. மிதுன லக்கணம் 5:20 மணி முதல் 7:30 மணி வரை. கடக லக்கணம் 7:31 மணி முதல் 9:39 மணி வரை. சிம்ம லக்கணம் 9:40 மணி முதல் 11:41 மணி வரை. கன்னி லக்கணம் 11:42 மணி முதல் 1:42 மணி வரை. துலாம் லக்கணம் 1:42 மணி முதல் 3:46 மணி வரை. விருச்சக லக்கணம் 3:47 மணி முதல் 5:58 மணி வரை. தனுசு லக்கணம் 5:59 மணி முதல் 8:09 மணி வரை. மகர லக்கணம் 8:10 மணி முதல் 10:03 மணி வரை. கும்ப லக்கணம் 10:04 மணி முதல் 11:46 மணி வரை. மீன லக்கணம் 11:47 மணி முதல் 1:27 மணி வரை. நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சில மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நம்ம வேண்டும் நினச்சிங்கன்னா நிச்சயம் நீங்கள் இதை தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வாங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைய நாளுக்கான சுபஹோரைகள் அறிந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் செயல்பட்டு வாங்க. ஹோரை அறிந்து செயல்படுபவர்களை யாராலும் வெல்ல முடியாது என்பது சித்தர்களுடைய அருள்வாக்காகவும் இருக்குங்க. சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் ஆகிய 4 ஹோரைகளும் பார்த்தீங்கன்னா சுபகாரியங்கள் செய்யலாம். இந்த 4 ஹோரைகள்லையுமே அதே போல் இந்த 4 ஹோரைகளும் நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஹோரைங்க. சூரியன், செவ்வாய், சனி இந்த 3 ஹோரைகளில் சுபகாரியங்களை எல்லாம் நீங்கள் தவிர்த்து இந்த 3 ஹோரைக்கு உண்டான சில செயல்பாடுகள்லாம் இருக்குங்க. அந்த செயல்பாடுகளை நீங்கள் செய்து வருவது உங்களுக்கு அற்புதமான ஒரு நற்பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குங்க. இன்றைய நாளுக்கான ஹோரை நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
காலை 6 மணி முதல் 7 மணி வரை செவ்வாய் ஹோரை, 7 மணி முதல் 8 மணி வரை சூரிய ஹோரை, 8 மணி முதல் 9 மணி வரை சுக்கிர ஹோரை, 9 மணி முதல் 10 மணி வரை புதன் ஹோரை, 10 மணி முதல் 11 மணி வரை சந்திர ஹோரை, 11 மணி முதல் 12 மணி வரை சனி ஹோரை, பிற்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை குரு ஹோரை, 1 மணி முதல் 2 மணி வரை செவ்வாய் ஹோரை, 2 மணி முதல் 3 மணி வரை சூரிய ஹோரை, மாலை 3 மணி முதல் 4 மணி வரை சுக்கிர ஹோரை, 4 மணி முதல் 5 மணி வரை புதன் ஹோரை, 5 மணி முதல் 6 மணி வரை சந்திர ஹோரை, இரவு 6 மணி முதல் 7 மணி வரை சனி ஹோரை, 7 மணி முதல் 8 மணி வரை குரு ஹோரை, 8 மணி முதல் 9 மணி வரை செவ்வாய் ஹோரை, 9 மணி முதல் 10 மணி வரை சூரிய ஹோரை, 10 மணி முதல் 11 மணி வரை சுக்கிர ஹோரை, 11 மணி முதல் 12 மணி வரை புதன் ஹோரை, நள்ளிரவு 12 மணி முதல் 1 மணி வரை சந்திர ஹோரை, 1 மணி முதல் 2 மணி வரை சனி ஹோரை, 2 மணி முதல் 3 மணி வரை குரு ஹோரை, அதிகாலை 3 மணி முதல் 4 மணி வரை செவ்வாய் ஹோரை, 4 மணி முதல் 5 மணி வரை சூரிய ஹோரை, 5 மணி முதல் 6 மணி வரை சுக்கிர ஹோரை. இன்று செவ்வாய்க்கிழமை என்பதால் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஹோரை மிக விசேஷம் வாய்ந்ததுங்க. இந்த செவ்வாய் ஹோரை பார்த்தீங்கன்னா ரத்தம், மருத்துவம், பூமி, அதிகாரம் போன்ற விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த செவ்வாய் பகவான் தாங்க. அப்போ செவ்வாய் ஹோரையில் ஒருவர் நிலம் வாங்குறதாக இருந்தாலும் சரி, விற்பதாக இருந்தாலும் சரி, அக்ரிமெண்ட் ஏதாவது போடுவதாக இருந்தாலும் சரி, சகோதரர் பங்காளி பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, சொத்து பிரிக்கிற விஷயங்கள், உயில் எழுதுவது, இரத்த தானங்கள் பண்ணுறது, உறுப்பு தானங்கள் பண்ணுறது, மருத்துவ உதவிகள் செய்வது, இவற்றை எல்லாமே இந்த செவ்வாய் ஹோரையில் நீங்கள் மேற்கொள்ளலாமுங்க. இந்த செவ்வாய் ஹோரையில் ஆயுத பிரயோகத்தை எல்லாம் நீங்கள் துவங்கினீங்கன்னா சக்தி வாய்ந்ததாக இருக்குங்க. செவ்வாய் அழிவுக்கு உரிய கிரகம் என்பதால் அதிகாரத்தை எல்லாம் பிரயோகம் செய்து ஒன்றை கட்டுக்குள்ளே கொண்டுட்டு வரக்கூடியது இந்த செவ்வாய் பகவான் தாங்க. அப்போ செவ்வாய் ஹோரை எந்தவித நல்ல காரியங்கள் செய்யறதுக்கு உகந்த நேரம் இல்லைங்க. இருப்பினும் நீங்கள் தெய்வீகம் தொடர்பான விஷயங்களையோ சண்டை சச்சரவுக்கான விஷயங்களையோ பற்றி பேசவும் முடிவெடுக்கவும் இந்த செவ்வாய் ஹோரையில் நீங்கள் பயன்படுத்தலாம். இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமையில் ராமர் பக்தரான அனுமனுக்கு மிக சிறந்த நாளாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுங்க. இந்த நாளில் நீங்கள் ஆரஞ்சு நிற திலகம் வைப்பது, ஆரஞ்சு நிற உடைகள் அணிந்து கொண்டு ஆஞ்சநேயரை நீங்கள் வழிபடும் பொழுது ஹனுமனுடைய பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைக்க பெற்று எந்த ஒரு விஷயங்கள்லையும் காரியங்கள்லையும் தைரியமாகவும் தன்னம்பிக்கையுடனும் துணிந்து இறங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை எல்லாமே உங்களுக்கு தைரியத்தை எல்லாத்தையும் ஊட்டக்கூடிய ஒரு வாய்ப்பை எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுக்கக்கூடியவராக இந்த ஹனுமன் உங்களுக்கு செயல்படுவாருங்க. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைங்க. செவ்வாய்க்கிழமையில மேசம், விருச்சகம் இந்த 2 ராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சிறப்பான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போ நீங்கள் எந்த ஒரு முயற்சிகள் பண்ணாலும் அந்த முயற்சிகளுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு பக்க பலமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் காணப்படுங்க. நீங்கள் எந்த ஒரு துறையில் நீங்கள் செயல்பட்டாலும் அந்த துறைக்கு இன்றைய அதிக நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடும். இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமையில் கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு சாதகமற்ற ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் இந்த நாளில் நீங்கள் எந்த ஒரு புதிய காரியங்கள்லையும் நீங்கள் ஈடுபடாமல் இருப்பது மிக நல்லதுங்க. இன்றைய நாளுக்கான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது சந்திரன், விருச்சகத்தில் புதன், தனுசில் சூரியன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இனி 12 ராசி அன்பர்களுக்கும் இன்றைய நாள் பலன்களை நாம் பார்ப்போம்ங்க. மேச ராசி, மேச லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 4ஆம் பாவத்தில் செவ்வாய் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 6ஆம் பாவத்தில் சந்திரன் கேது பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் புதன் பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் சூரியனும், 10ஆம் பாவத்தில் சுக்கிரனும், லாபஸ்தானத்தில் சனியும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு ராகு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகம் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு எதிர்படக்கூடிய எந்த ஒரு தடைகளை கூட நீங்கள் எளிதில் சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா உத்தியோக பணிகளில் உங்களுக்கு திறமைக்கு ஏற்ப ஒரு உயர்வு எல்லாமே இன்றைய நாள் காணப்படும். பாக பிரிவினை தொடர்பான சில முயற்சிகள் எல்லாமே இன்றைய நாள் உங்கள் குடும்பத்தில் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ வியாபார பணிகளில் வேலையாட்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அதே போல் வியாபாரத்தில் உங்கள் மீதான நம்பிக்கையை பார்த்தீங்கன்னா பிறரிடம் இருந்து மேம்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குதுங்க. மனதை உறுத்தி வந்த சில விஷயங்களுக்கு தெளிவான முடிவுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. நண்பர்களிடம் பார்த்தீங்கன்னா தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது இன்றைய நாள் நல்லதுங்க. அது உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக அமையுங்க.
அதனால் எந்த ஒரு விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வாகனத்தில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் செல்லுங்க. விருந்து கேளிக்கைகளில் விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் அதிகமாகவே ஏற்படுங்க. உறவினர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும். அதனால் கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்திலையும் நிதானத்தோடும் பொறுமையையும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அலுவலகத்தில் வழக்கமான ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு காணப்படுங்க. அதனால் எதுலேயுமே நீங்கள் மனதளவில் பார்த்தீங்கன்னா சமநிலையோடு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் நீங்கள் எதிர்பார்த்தபடி இருந்தால் கூட சக வியாபாரிகளால் சில பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படக்கூடும். அதனால் கொஞ்சம் நிதானத்தோடு பொறுமையோடு இருந்தீங்கன்னா எதையுமே உங்களால் சமாளிக்க முடியுங்க. வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக பார்த்தீங்கன்னா குறித்த நேரத்திற்கு உங்களுடைய பணிகளை எல்லாமே செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் காணப்படுங்க. எந்த ஒரு வேலையிலையுமே நீங்கள் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையுடனும் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் உங்களுடைய சிறப்பான திறமைகளை உங்களுடைய மேலதிகாரிகள் பாராட்டக்கூடிய வகையில் இன்றைய நாள் உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடுங்க. அதனால் எந்த ஒரு விஷயத்திலையும் நிதானத்தோடு பொறுமையோடு நீங்கள் கையாளக்கூடிய ஒரு நபராக இன்றைய நாள் காணப்படுவீங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய துணையுடன் நட்பான ஒரு அணுகுமுறை எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் ஏற்படுங்க. இதனால் இருவருமே பார்த்தீங்கன்னா ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இன்றைய நாள் உங்களுக்கு வாய்க்க பெறுங்க. அதனால் இன்றைய நாள் எந்த ஒரு விஷயத்திலையுமே விட்டு கொடுத்து செல்வீங்க. குடும்பத்தை பொறுத்த அளவுக்கு விட்டு கொடுத்து சென்றீங்கன்னா நிச்சயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கெட்டு போக மாட்டீங்க. குடும்பத்தில் நல்ல ஒரு அடுத்தவர்கள் பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதனால் இன்றைய நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. உங்களுடைய குழந்தைகள் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா கல்வி இந்த மாதிரியான விஷயங்களில் அவங்கள பற்றி நீங்கள் கவலையப்பட வேண்டாமுங்க. அவர்களுடைய படிப்பு முன்னேற்றம் இதெல்லாமே மிக சிறப்பாக அற்புதமாக காணப்படுதுங்க. அப்போ குழந்தைகளை நீங்கள் கொஞ்சம் கண்காணித்து கொண்டிருந்தீங்கனாலே போதுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று அதிக பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு திறமை உங்களிடம் காணப்படுங்க. அதனால் உங்களிடம் காணப்படக்கூடிய பணத்தை ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் செலவு செய்து திருப்தி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. அப்போ நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மிக அற்புதமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இப்போ ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆரோக்கியம் இன்று உங்களுக்கு ஆற்றலும் உற்சாகமும் பார்த்தீங்கன்னா அதிகமாக காணப்படுதுங்க. அதனாலே உங்களுடைய ஆரோக்கியம் மிக அற்புதமாக பராமரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு தென்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் நிறம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் வீட்டில் பராமரிப்பு செலவுகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்குங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் புதிய ஆடை ஆபரணங்களுடைய சேர்க்கை எல்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போது. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை இன்றைய நாள் முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. மேச ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் மற்றும் குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் முயற்சி பண்ணினா மிக சிறப்பாக முடியுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் நீங்கள் செவ்வாய் மற்றும் புதன், குரு ஹோரையில் செய்தீங்கன்னா மிக சிறப்புங்க. எந்த செயலையும் துணிச்சலாக செய்யக்கூடிய மேசராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் முருகப்பெருமானை வணங்குவது மிக சிறப்பாக அமையுங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வணங்குவதால் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருமுங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் நீங்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. ரிஷப ராசி, ரிஷப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 3ஆம் பாவத்தில் செவ்வாய் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் கேது பகவானுடைய பயணம் இருக்குது. கலத்திரஸ்தானத்தில் புதன் பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் சூரியனும், 9ஆம் பாவத்தில் சுக்கிரனும், 10ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் ராகு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு
இன்றைய நாள் உங்களுக்கு அமைதியான ஒரு சௌகரியமான ஒரு சிறந்த நாளாக இருக்க போதுங்க. அப்போ திருப்தியான எண்ணங்களும் எதையோ பெரிதாக சாதித்தது போன்ற ஒரு உணர்வுகளும் உங்களிடம் அதிகமாக இன்றைய நாள் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் இன்றைய நாள் எதிலையுமே நீங்கள் தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் உங்களுடைய ஆற்றலை நீங்கள் வெளிப்படுத்தலாமுங்க. மனதளவில் பார்த்தீங்கன்னா நிம்மதியும் உங்களுக்கு மனதளவில் ஒரு மகிழ்ச்சியும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. வெளியூர் பயணத்தில் உங்களுக்கு லாபகரமான ஒரு சூழல் எல்லாமே உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. உலகியலில் நடவடிக்கைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மனதில் சில மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் சாதகமாக உங்களுக்கு முடியக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுது. உயர்கல்வி சார்ந்த சிந்தனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் இன்றைய நாள் உங்களுக்கு மேலும் ஏதாவது படிக்கிறதுக்கு விரும்புன்னு நினச்சிங்கன்னா அந்த மனதில் உங்களுக்கு அந்த எண்ணங்கள் எல்லாமே உண்டாகக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா ஒரு புரிதல்கள், அன்பு, ஆரோக்கியம் இதெல்லாமே உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க. உடனிருப்பவர்களை பற்றிய ஒரு புரிதல்கள் உங்களுக்கு இன்றைய நாள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் பணிகளில் உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்ல வேண்டியதும் ஒரு நல்லதுங்க. அப்போ உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் இன்றைய நாள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ காரியங்கள் அனைத்துமே அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு நாளாக இருக்க போது புதிய முயற்சிகள் உங்களுக்கு நிச்சயம் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இருக்கு. அப்போ தேவையான பணம் பார்த்தீங்கன்னா கையில் இருந்தால் கூட சில தேவையற்ற செலவுகளும் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கு. அதனால உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் சில சங்கடங்கள் எல்லாம் ஏற்பட்டு நீங்க கூடுங்க. மாலை வேளைகளில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்களுடைய சந்திப்பு மனதளவுல மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. அலுவலகத்தில் பணிகளில் பார்த்தீங்கன்னா கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால வியாபாரத்தில் பணியாளர்களும் பங்குதாரர்களும் சில சங்கடங்களை எல்லாம் உங்களுக்கு தருவாங்க. அதையெல்லாம் சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு வரக்கூடுங்க. அதனால சக வியாபாரிகளால் சில மனதில் பார்த்தீங்கன்னா சஞ்சலம் ஏற்பட்டு உங்களுக்கு நீங்கக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்கங்க. அவர்கள் உங்களுக்கு சில சங்கடங்கள் தந்தா கூட உதவக்கூடிய ஒரு மனப்பக்குவம்லாம் அவங்கக்கிட்ட காணப்படுங்க. அப்போ புதிய வேலை கிடைப்பதற்கான சில வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்று நீங்கள் பயணங்கள் ஏதாவது மேற்கொள்ளணும்னு திட்டமிட்டு இருந்தீங்கன்னா அந்த பயணங்கள் எல்லாம் நீங்கள் மேற்கொள்ளலாமுங்க. அந்த பயணத்தின் மூலம் உங்களுக்கு வேலை தொழில் விஷயங்களில் நல்ல ஒரு ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பங்குதாரர்கள் சில இடைஞ்சல்கள் கொடுத்தா கூட உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. அதை எளிதாக நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை என்னிடம் உங்களிடம் இன்றைய நாள் காணப்படுதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. இன்றைய நாள் உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா அன்பான ஒரு பேச்சுக்கள் மூலம் ஒரு நல்ல மகிழ்ச்சியுடன் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படும். சந்தோஷம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒரு உண்டான ஒரு புரிதல் பார்த்தீங்கன்னா அது மிக அற்புதமாக காணப்படுதுங்க. இருவருமே விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அதனால எதுலையுமே நீங்கள் தயாராக இருப்பீங்க. எதையுமே சந்திக்கக்கூடிய எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தால் கூட அந்த ப்ராப்ளத்தை சந்திக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் இரண்டு பேருமே முனைப்புடன் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இன்றைய நாள் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். அதே போல் குழந்தைகளுடைய கல்வி விஷயங்களில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது இன்றைய நாள் நல்லதுங்க. கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களில் ஒரு சளி, இருமல் போன்ற சில உபாதைகள், ஆரோக்கிய உபாதைகள் எல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. அதனால் கொஞ்சம் கவனமுடனும் இருந்து கொள்ளுங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நிதி நிலைமை உங்களுக்கு பயனுள்ள ஒரு சேமிப்பிற்கான ஒரு திட்டங்கள் எல்லாமே உங்களிடம் இருக்குங்க. அதனால் உங்களுக்கு மனதளவில் திருப்தியை அளிக்கக்கூடிய விதத்தில் இன்றைய நாள் நிதி நிலைமை உங்களுக்கு மிக அற்புதமாக காணப்படுங்க. அதனால் நிதியை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு இன்றைய நாள் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய நேர்மறையான ஒரு மனப்போக்கின் காரணமாகத்தாங்க இன்றைய நாள் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியாக இருக்குங்க. அதனால் இன்றைய நாள் தைரியமாகவும் தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வீண் அலைச்சல்களால் உடல் அசதிகள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பிற்பகலுக்கு மேலே நீங்கள் காரியங்களில் உங்களுக்கு எந்த ஒரு காரியங்கள் செய்தாலும் அதில் அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுது. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் கடன்கள் விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ஒரு நல்லதுங்க. ரிஷப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துங்க. உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா மிக சீக்கிரமே உங்களுக்கு நோய்கள் எல்லாம் குணமடைய காண்பீங்க.
கருணையும் இரக்கமும் அதிகமாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனாக சுக்கிர பகவான் இருக்காருங்க. இதனால் நீங்கள் பெருமாள் கோவில் சென்று மகாலட்சுமியை வணங்குவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. இப்போ மகாலட்சுமிக்கு வாசனை பூக்களாலும் குங்குமத்தாலும் நீங்கள் அர்ச்சனை செய்து வாங்க. உங்களுக்கு உங்களுடைய மனம் நிம்மதி மற்றும் வீட்டில் செல்வம் பெருகக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிறைந்து காணப்படுவீங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. மிதுன ராசி மிதுன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் செவ்வாய் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 4ஆம் பாவத்தில் சந்திரன் கேது பகவானுடைய பயணமும் 6ஆம் பாவத்தில் புதன் பகவானுடைய பயணமும் களத்திரஸ்தானத்தில் சூரியனும் அஷ்டமத்தில் உங்களுக்கு சுக்கிரனுடைய பயணம் இருக்குங்க. 9ஆம் பாவத்தில் சனியும் 10ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும் அதே போல் விரயஸ்தானத்தில் உங்களுக்கு குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு வளர்ச்சி மிகுந்த ஒரு சிறப்பான ஒரு நாளாக காணப்படக்கூடிய ஒரு நாளுங்க. அதனால் உங்களுடைய அனைத்து முயற்சிகளுமே வெற்றி காண்பீங்க. அதே போல் இன்றைய நாளில் நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையுமே நீங்கள் எடுக்கலாமுங்க. அப்போ எந்த ஒரு விஷயத்திலையுமே துணிந்து தைரியத்துடன் எடுக்கலாமுங்க. எல்லா முடிவுகளுமே உங்களுக்கு இன்றைய நாள் சாதகமாக முடியக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குது. உறவினர்கள் வழியில் நல்ல மகிழ்ச்சியான செய்திகள் எல்லாமே இன்றைய நாள் உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கக்கூடுங்க. அதே போல் உங்களை விலகிச் சென்றவர்கள் உங்களிடமிருந்து விலகிச் சென்றவர்கள் விரும்பி வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுதுங்க. விவசாய பணிகளில் இருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு மேன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. குழந்தைகள் பார்த்தீங்கன்னா பொறுப்புடன் செயல்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா வெளியூர் பயணங்களால் உங்களுக்கு முன்னேற்றங்கள் எல்லாம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பெரியோர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு மனதளவுலையும் சரி அதே போல் உங்களுடைய நாட்களாக இருந்தாலும் சரி அந்த நாட்களில் உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றத்தையும் புதிய மாற்றத்தையும் உருவாக்கக்கூடிய அளவுக்கு பெரியோர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு மிகுந்த நன்மை அளிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உத்தியோக பணிகளில் உங்களுக்கு உயர்வுகள் நிச்சயம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பணிவும் நிதானமும் மிக தேவைப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இன்று சகோதரர்களால் பார்த்தீங்கன்னா ஆதாயங்கள் உங்களுக்கு உண்டாக காண்பீங்க. எதிர்பார்த்த பணம் எல்லாமே உங்களுக்கு கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் யோகமும் ஏற்படுதுங்க. எதிர்பாராத பணவரவும் திடீர் செலவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகளை இன்றைய நாள் தவிர்த்துருங்க. அலுவலகத்தில் வழக்கமான ஒரு சூழ்நிலைகளே உங்களுக்கு காணப்படுங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பாங்க. வியாபாரத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுமாராக இருக்குமென்னு சொல்லணும்னா அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓரளவுக்கு உங்களுடைய நிலைமைகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் இருக்குங்க. பணியாளர்கள் நல்லபடி உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சுமூகமான ஒரு சூழ்நிலைகள் பணி நடக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு சுமூகமான ஒரு சூழ்நிலைகள் நடக்கக்கூடிய ஒரு உகந்த நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய பணிகளை நீங்கள் திறமையாக மேற்கொண்டு அதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. மேலதிகாரிகளுடைய பார்வை உங்கள் மீது விழக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. தொழிலில் நல்ல வளர்ச்சி முன்னேற்றங்களும் இல்லாட்ட கூட உங்களுடைய திறமைக்கு தகுந்தாப்புல உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் தொழில் வளர்ச்சி மிக அற்புதமாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய இனிமையான வார்த்தை மற்றும் நேர்மையான சில அணுகுமுறைகள் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய துணையை மகிழ்விக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அப்போ குடும்பத்தை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சிகள் நிறைந்த நாளாக இருக்குது. ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் விட்டு கொடுத்து சென்றீங்கன்னா உங்களுக்கு இன்றைய நாள் மிக அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. நல்ல ஒரு புரிந்துணர்வு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே ஏற்படும். அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு எதிலுமே வெற்றி காணக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அதே போல் உங்களுடைய துணைவியார் உங்களுக்கு இன்றைய நாள் உறுதுணையாக இருக்கக்கூடிய பக்க பலமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுதுங்க. எதிலுமே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. அதனால் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குது. குடும்பத்தில் அதே போல் கல்வியில் குழந்தைகளுடைய கல்வி விஷயங்களில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்றைய நாள் அவங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க. படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டாங்கன்னா நிச்சயம் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. இருந்தாலும் வெளியிடங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் நிதானத்தோடு செல்ல சொல்லுங்கள். அது உங்களுக்கு இன்றைய நாள் நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு பாராட்டக்கூடிய வகையில் உங்களுக்கு ஊக்கத்தொகை எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுதுங்க. அப்போ உங்களுடைய சேமிப்பு ஆற்றல் உயரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள்
மிக சிறப்பாக காணப்படுதுங்க. அதனால் நிதி நிலைமையிலே இன்றைய நாள் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம், அதெல்லாம் சமாளிக்கக்கூடிய அளவில் உங்களுடைய திறமைகள் இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாங்க. அதனால் இன்றைய நாள் வலிமையாக உங்களுடைய மனதளவில் உங்களுடைய வலிமையை உணரக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருந்தால் கூட வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதையெல்லாம் முற்றிலும் தவிர்த்துருங்க. எண்ணெய் பதார்த்தங்களை எல்லாத்தையும் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் தாய் வழி உறவினர்களால் சில செலவுகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் எதிர்பாராத பண உறவுக்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய நாள் அதிகமாக காணப்படுதுங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் வாழ்க்கை துணை வழியில் உங்களுக்கு செலவுகளும் சில வரவுகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலமாகவும் இன்றைய நாள் அமையுதுங்க. மிதுன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது போன்றவற்றிற்கு நீங்கள் புதன் ஹோரையை நீங்கள் செய்தீங்கன்னா வேகமாக உங்களுக்கு முடிய காண்பீங்க. சுப நிகழ்ச்சிகளை குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அல்லது செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு நல்லபடியாக முடியக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றுங்க. புதிய சிந்தனைகளை கொண்ட மிதுனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக பார்த்தீங்கன்னா புதன் பகவான் விளங்குவதால் புதன்கிழமை தோறும் நீங்கள் மகாவிஷ்ணுவை தரிசனம் செய்து வாங்க, உங்களுக்கு மிக அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. அது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னா நெய் தீபம் ஏற்றி வணங்கி வந்தீங்கன்னா பேரும் புகழும் பெறுவீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க, மனமகிழ்ச்சி அடைவீங்க, குடும்பத்தில் சந்தோஷம் உங்களுக்கு நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு அதிக வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக விளங்குவாருங்க. கடக ராசி, கடக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் செவ்வாய் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 3ஆம் பாவத்தில் சந்திரன் கேது பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் சூரியனும், களத்திரஸ்தானத்தில் சுக்கிரனும், அஷ்டமத்தில் உங்களுக்கு சனி பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணம் இருக்குங்க. லாபஸ்தானத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போ உங்களுடைய இலக்குகளை எளிதில் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடும். இன்று நீங்கள் சிறந்த திட்டங்கள் மூலம் நல்ல ஒரு பயனுள்ள செயல்பாடுகளை எல்லாம் பயன்பெறக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் செய்வீங்க. வியாபாரத்தில் நல்ல பணிகளில் நல்ல லாபங்கள் எல்லாமே மேம்படக்கூடுங்க. உங்களுடைய செயல்பாடுகளில் உற்சாகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இப்போ சமூக பணிகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கும் பொறுப்புகள் உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா சுபகாரியங்களை நீங்கள் முன்னின்று செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுங்க. குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியான தருணங்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வெளிவட்டாரத்தில் மதிப்புகள் அதிகரிக்கக்கூடும். அதே போல் உங்களுக்கு எதிர்பாராத பணவரவு உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகமான ஒரு நாளாகவும் அமையக்கூடுங்க. இப்போ உறவினர்கள் வகையில் புதிய ஆடை ஆபரணங்களுடைய சேர்க்கை எல்லாமே இன்றைய நாள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. சகோதரர்கள் வகையில் உங்களுக்கு ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகள் எதுக்காக இருந்துச்சுனாலும் அதையெல்லாம் இன்றைய நாள் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. உங்களுடைய பயணத்தின் போதும் இன்றைய நாள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அன்பு இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் எல்லாமே இன்றைய நாள் கிடைக்குங்க. பணியிடத்தில் அதன் காரணமாக வெளியூர் செல்லக்கூடிய ஒரு பயணங்கள் எல்லாமே மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே இன்றைய நாள் நேரிடும். வியாபாரத்தில் விற்பனையில் லாபமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நாளாகவே காணப்படுது. வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிக்கு பாராட்டுக்கள் பெறும் வகையில் இன்றைய நாள் உங்களுடைய திறமைகள் வெளிப்பட காண்பீங்க. கூடுதல் பொறுப்பு, கூடுதல் ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகளை பெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கப்பெறுதுங்க. உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. அதே போல் உங்களுடைய லாபம் பார்த்தீங்கன்னா தொழிலில் ஒரு அளவுக்கு இல்லாட்டா கூட உங்களை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போகுதுங்க.
காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் நண்பர் வீட்டு திருமணத்திலெல்லாம் நீங்கள் பங்கு கொண்டு மகிழக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்குங்க. இது உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அப்போ கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்கன்னா அன்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுடைய இருவருடைய நல்லிணக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனதளவில் புரிந்து கொண்டு உங்களுடைய நல்லிணக்கம் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. குழந்தைகள் விஷயங்களில் நீங்கள் எந்த ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கல்விக்கு உண்டான சில செலவுகளை எல்லாம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகளும் கட்டாயங்களும் ஏற்படும். அதே போல் அவர்களுடைய படிப்பு விஷயத்தில் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாமுங்க. அவர்கள் படிப்பில் முழு ஆர்வத்துடனும் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. அதே போல் இன்றைய நாள் வெற்றிகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அவர்களுக்கு எதில் நீங்கள் அவங்க போட்டியில் ஈடுபட்டாலும் அந்த போட்டியில் வெற்றி பெறுவாங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு இன்று வலுவான ஒரு நிதி ஆதாரத்தை அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டாகுது. அதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. அப்போ உங்களுடைய சேமிப்பு ஆற்றலும் இன்றைய நாள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய சிறந்த ஆற்றல் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குங்க. அதனால் ஆரோக்கியத்திலையும் இன்றைய நாள் உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இருக்காதுங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் அடர் பச்சை. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நண்பர்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்குங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு மற்றவர்களுடன் நீங்கள் விவாதம் செய்வதை இன்றைய நாள் தவிர்த்தினாலே மிக சிறப்பாக அமையக்கூடும். ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் நீண்ட நாளாக தேடிய பொருட்கள் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நிறைய காணப்படுதுங்க. கடக ராசிக்கு நன்மை செய்யும் கோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், குரு, சுக்கிரன் ஆகிய கோரைகள் பார்த்தீங்கன்னா மிகுந்த அனுகூலத்தை கொடுக்குங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துவதால் பார்த்தீங்கன்னா அதிக நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு ஹோரையை பயன்படுத்துங்க, அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இரக்க குணம் கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவானுங்க. அப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் உமாதேவி அம்மையாருங்க. மேலும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் பார்வதி பரமசிவனை நீங்கள் வணங்கி வாங்க. நினைத்த காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெற்றியடைய காண்பீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக இந்த விளங்குவாருங்க. சிம்ம ராசி, சிம்ம லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் சந்திரன் கேது பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் புதன் பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் சூரியனும், 6ஆம் பாவத்தில் சுக்கிரனுடைய பயணம் இருக்குது. அதே போல் களத்திரஸ்தானத்தில் சனி பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் உங்களுக்கு ராகு பகவானுடைய பயணம் இருக்குது. 10ஆம் பாவத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. விரயஸ்தானத்தில் உங்களுக்கு செவ்வாய் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிகள் காணக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போ உங்களுடைய மனதில் சமநிலையான ஒரு உணர்வுகள் எல்லாமே காணப்படும். எதையுமே எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உங்களிடம் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அப்போ இன்றைய நாள் முக்கிய முடிவுகள் என்று நல்ல பலன்களை எல்லாமே ஏற்படுத்தி தருங்க. அப்போ இன்றைய நாள் நீங்கள் எதையுமே நீங்கள் பொருட்படுத்த வேண்டாமுங்க. ஏதாவது உங்களுக்கு செய்யணும்னு தோணுச்சுன்னா அது இன்றைய நாள் செய்வது உங்களுக்கு சிறப்பை தரும். அதே போல் உங்களுடைய தன்னம்பிக்கை இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. தைரியம், ஆற்றல் இதெல்லாமே உங்களுக்கு அதிகரித்து காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமைகள் மேலோங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குதுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா தனவரவுகள் மூலம் உங்களுக்கு சேமிப்புகள் எல்லாமே மேம்படக்கூடும். சமூக பணிகளில் இருந்தீங்கன்னா புதிய அறிமுகங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க. உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவுகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குது. வழக்கு பணிகளில் நீங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் தென்படுதுங்க. உத்தியோக பணிகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு இன்றைய நாள் எல்லா விதத்திலையுமே தெளிவான ஒரு முடிவுகள் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எதுலேயுமே நீங்கள் உற்சாகமான செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. எதிர்பார்த்த பணம் எல்லாமே உங்களுக்கு கைக்கு சேரக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ உறவினர்களிடம் பேசும் பொழுது கொஞ்சம் பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளுங்க. தந்தையிடம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். மாலை வேளையில் ஒரு நண்பர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தி தருமுங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்துடன் கோயிலுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமையுதுங்க. புதிய ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் அதிகமாக இருக்குங்க.
அலுவலகத்தில் சக பணியாளர்கள் உங்களுக்கு அதிக இணக்கமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. வியாபாரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விற்பனையும் லாபமும் கொஞ்சம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுன்னு தாங்க சொல்லலாம். அதே போல் வேலை தொழில் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்தில் உங்களுடைய திறமைகளை நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் சிறப்பாக இருக்குங்க. புதிய வேலை வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடும். பணியிடத்தில் நீங்கள் உற்சாகமான ஒரு சூழ்நிலைகள் நிகழ்ச்சிகள் இதெல்லாமே உங்களுக்கு நடக்க காண்பீங்க. அதே போல் பணிகளில் உங்களுடைய திறமைகளை வெளிக்காமித்து உங்களுடைய மேலதிகாரிகளுடைய பாராட்டுக்களை பெறும் வகையில் இருக்குங்க. சின்ன சின்ன சில விஷயங்களில் சில சங்கடங்கள் ஏற்பட்டால் கூட மனதளவில் உங்களுக்கு நீங்கள் எதையுமே எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்துடன் இன்றைய நாள் செயல்படுவீங்க. தொழிலில் பார்த்தீங்கன்னா நல்ல லாபமும் உங்களுக்கு விற்பனையும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் தொழில் வளர்ச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக இருக்குங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு உங்களுடைய துணையுடன் நட்பாக நடந்து கொள்வீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி சிறந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எதையுமே நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி நிறைந்த காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் எதையுமே எளிதாக எடுத்துக்கொள்வீங்க. இன்றைய நாள் குடும்பத்தை பொறுத்தளவுக்கு எதை விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படும். காதல் தம்பதியர்களுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகத்தாங்க இருக்குது. காதலில் நீங்கள் இன்றைய நாள் உங்களுடைய வாய்ப்புகள் அதாவது உங்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்க போதுன்னே சொல்லலாமுங்க. குழந்தைகள் விஷயங்களில் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்பட காண்பீங்க. அந்த கல்வி விஷயத்துக்காக சில சிறு சிறு செலவுகள் எல்லாமே செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதனால் குழந்தைகள் விஷயங்களில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்க. அதுவும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு நிதி நிலைமை மிக அற்புதமாக இருக்குங்க. அதனால் நீங்கள் அதிக பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே ஏற்படுது. அதனால் உங்களுடைய வளர்ச்சி இன்றைய நாள் உங்களுக்கு மனதளவில் மகிழ்ச்சியான ஒரு நிறைவான ஒரு சந்தோஷத்தையும் உங்களுக்கு அளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களிடம் அதிக உறுதி, மன தைரியம், ஆற்றல் இதெல்லாமே உங்களுக்கு இருப்பதால் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அதனால் இன்றைய நாள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் இளநீல நிறம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வெளியூர் பயணங்களை முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் முக்கிய முடிவுகளை இன்றைய நாள் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எடுப்பது இன்றைய நாள் மிக நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பயணத்தால் உங்களுக்கு ஆதாயங்கள் எல்லாமே உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. சிம்ம ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன், சந்திரன், குரு ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் ஹோரையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலுங்க. அரசு சார்ந்த எந்த ஒரு விஷயங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூரிய ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற நினைத்திடும் சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் சூரிய நாராயணனை வழிபட்டீங்கன்னா நல்லது உண்டாகுங்க. தினந்தோறும் நீங்கள் மகாவிஷ்ணு மற்றும் சிவபெருமானை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுடைய சிரமங்கள் எல்லாமே குறைந்து உங்களுடைய அந்தஸ்து உயர காண்பீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கன்னி ராசி, கன்னி லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சந்திரன் கேது பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் புதன் பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் சூரியனுடைய பயணம் இருக்குங்க. பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரனும், அதே போல் 6ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் ராகு பகவானுடைய பயணம் இருக்குது. அதே போல் 9ஆம் பாவத்தில் குரு வக்கரத்திலையும், லாபஸ்தானத்தில் உங்களுக்கு செவ்வாய் வக்கரத்திலையும் பயணம் செய்கிறாருங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய இனிமையான சுவாபம் பிறரிடம் உங்கள் மீதான நல்ல எண்ணத்தை வளர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. அப்போ உங்களுடைய மன உறுதியும் நம்பிக்கையும் இன்றைய நாள் அதிகமாகவே காணப்படும்னு சொல்லலாமுங்க. போட்டிகளில் நீங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீங்க. மற்றவர்களுடைய தேவைகளை எல்லாத்தையுமே இன்றைய நாள் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு இன்றைய நாள் இருக்குதுங்க. நவீன தொழில்நுட்ப விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வங்கள் எல்லாமே ஏற்பட காண்பீங்க. வியாபாரத்தில் சிறு சிறு மாற்றங்கள் எல்லாத்தையும் நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. எதிலுமே துரிதத்துடன் செயல்பட்டு முடிப்பீங்க. எந்த ஒரு காரியத்திலையுமே பார்த்தீங்கன்னா எடுத்தால் அந்த காரியத்தை முடிக்கக்கூடிய ஒரு
சக்தியும் உங்களுக்கு உத்வேகமும் உங்களுக்கு அதிகமாக காணப்படுதுங்க. உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை புரிந்து கொண்டு அதன்படி நீங்கள் செயல்படுவீங்க. அப்போ எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உங்களிடம் ஏற்படுங்க. அப்போ உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. காரியங்களில் நல்ல அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு பொருள் சேர்க்கைக்கு இதற்குண்டான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா நிறைய காணப்படுதுங்க. வாழ்க்கை துணை உங்களுடைய தேவை அறிந்து இன்றைய நாள் பண உதவிகள் எல்லாமே உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. சிலருக்கு உறவினர்கள் வீட்டிலிருந்து விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படுங்க. அலுவலகத்தில் உற்சாகமாக நீங்கள் பணிகளில் ஈடுபட்டு அந்த பணிகளில் நீங்கள் நல்ல ஒரு நன்மதிப்பு பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் காணப்படுது. அதிகாரிகளுடைய பாராட்டுகள் எல்லாமே கிடைக்கப்பெறும். வியாபாரத்தில் விற்பனையில் லாபமும் நீங்கள் எதிர்பார்த்தபடி இருக்கும்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய பணிகள் இடத்துல சவால்கள் எவ்வளவு பெரிய சவால்களாக இருந்தாலும் உங்களுக்கு எளிதாக கையாளக்கூடிய ஒரு பக்குவம் உங்களிடம் காணப்படுதுங்க. அப்போ எதையுமே அனுசரித்து பொறுமையாகவும் நிதானத்தோடும் அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு அணுகுமுறை உங்களுக்கு இன்றைய நாள் நிறைய காணப்படுது. வியாபாரத்தில் நீங்கள் நினைத்தபடி பார்த்தீங்கன்னா நல்ல லாபமும் உங்களுக்கு விற்பனையும் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய காதல் ஜோடிகளாக இருந்தீங்கன்னா நல்ல ஒரு புரிந்துணர்வு உங்களுக்கு காணப்படுதுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு, அரவணைப்பு, அந்யோன்யம் இதெல்லாம் எப்படி தென்படுதோ அதுபோல் காதல் ஜோடிகளுக்கு இன்றைய நாள் நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படுது. இன்றைய நாள் உறவுகளில் பார்த்தீங்கன்னா நல்லிணக்கம் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. அதனால் உறவுகளை பற்றி இன்றைய நாள் எதுலேயுமே நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குது. குழந்தைகளுக்கு கல்வி விஷயங்களில் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. அதே போல் அவங்களுடைய ஆர்வம் குறையும் பொழுது நீங்கள் அவங்களுடைய ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு நபராக கூட இருந்து நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மிக நல்லதுங்க. அப்போ குழந்தைகளுக்கு கல்வி மட்டும்தான் இப்போதைய முக்கியத்துவமாக இருக்கும். அப்போ கல்விக்கு அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செய்து கொடுங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு போதுமானதாக இருக்குங்க இன்றைய நாள். அப்போ பணத்தை பயனுள்ள விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் செலவு செய்வீங்க. பண தேவை உங்களுக்கு பூர்த்தியாகக்கூடிய மனதளவில் பூர்த்தியாகக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அமையுதுங்க. அதே போல் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எடுத்தோம்னா இன்றைய நாள் மனதில் பார்த்தீங்கன்னா மன உறுதி, மன தைரியம் இது எல்லாமே உங்களுக்கு ஆற்றல் இது எல்லாமே அதிகரித்து காணப்படுதுங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய ஆரோக்கியமும் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சில சின்ன சின்ன உபாதைகள்லாம் ஏற்படலாம். அதெல்லாம் சரியாகிவிடக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இருக்குது. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் தந்தையிடம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் சகோதரர்களால் சில பண வரவுகளுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு காணப்படுங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு யோகம் எல்லாமே இன்றைய நாள் காணப்படுதுங்க. கன்னிராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலங்களை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் குரு ஹோரையை பயன்படுத்துங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையை நீங்கள் பயன்படுத்துவது உங்களுக்கு அதிக நன்மைகளை அளிக்கக்கூடியதாக விளங்குவாருங்க. வசீகர உள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா புதன் பகவானாக இருக்காருங்க. அதனால் நீங்கள் விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அத்துடன் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா நீங்கள் செய்யும் தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாறுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. துலாம் ராசி, துலாம் லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் புதன் பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் சூரியனும், 4ஆம் பாவத்தில் சுக்கிரனுடைய பயணம் இருக்குங்க. பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 10ஆம் பாவத்தில் செவ்வாய் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. விரயஸ்தானத்தில் உங்களுக்கு சந்திரன் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு
இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து விஷயங்களிலுமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. அப்போ கடினமான பணிகளை கூட நீங்கள் எளிதாக முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் தென்படும். உங்களுடைய செயல்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டுமுங்க. இன்று நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு மிக சிறந்த நாளாக இருக்குங்க. அப்போ எதையுமே தைரியத்துடன் எடுத்து வைக்கலாமுங்க. உங்களுடைய மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடும். கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் புதுவிதமான சில மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படும்னே சொல்லலாமுங்க. அப்போ நெருக்கமானவர்களுடைய ஆதரவுகள் மூலம் பார்த்தீங்கன்னா சில காரியங்களை எல்லாம் நீங்கள் செய்து முடிப்பீங்க. தொண்டை தொடர்பான சில வழிகள் உங்களுக்கு படிப்படியாக குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுதுங்க. அப்போ புதிய செயல் திட்டங்களை அமைத்து அதை செயல் வடிவத்தில் மாற்றுவதற்கான சில எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு மேம்படக்கூடுங்க. பழக்க வழக்கங்களில் பார்த்தீங்கன்னா சிறு சிறு மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் தனம் நிறைந்த ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுது. புதிய முயற்சிகள் அனைத்துமே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. அப்போ காரியங்கள் அனுகூலம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக சிறப்பாக அமைய போகுது. உங்களுடைய முயற்சிக்கு பார்த்தீங்கன்னா சகோதரர்கள் மிக ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. தந்தையுடைய உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பாக மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுது. அரசாங்க அதிகாரிகளுடைய அறிமுகமும் அவர்களோட சில ஆதாயமும் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைகளால் சில வீண் அலைச்சல்களும் செலவுகளும் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா சில சக ஊழியர்களுடைய விவாதம் செய்வதை இன்றைய நாள் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. ஏன்னா தொழில் விஷயங்களில் வியாபாரத்தில் பணியாளர்கள் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அதனால் எதையுமே எளிதாக சமாளிக்கக்கூடிய ஒரு திறமையும் உங்களிடம் இருக்கிறதுனால எளிதாக எதையும் சமாளித்து விடுவீங்க. அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்தில் சூழல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருந்தால் கூட சிறு சிறு பிரச்சனைகள் உங்களுக்கு எழக்கூடலாமுங்க. அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. சக பணியாளர்கள் மேலதிகாரிகளுடைய நன்மதிப்புகள் உங்களுக்கு காமிக்கிற மாதிரி இருந்தால் கூட சில பொறாமையான சில எண்ணங்கள்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடுங்க. அதனால் கொஞ்சம் கவனமுடனும் இருப்பது நல்லது. மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுடைய செயல்திறன்களில் பார்த்தீங்கன்னா திருப்திகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ தொழிலில் பார்த்தீங்கன்னா வியாபாரம் லாபம் ஒரு வகையில் நல்லபடியாக இருந்தால் கூட உங்களுடைய பணியாளர்கள் அதாவது உங்களுடைய சக பணியாளர்களால் சில தொல்லைகள் தொந்தரவுகள்லாம் ஏற்படக்கூடுங்க. அதனால் தொழில் வேலையில் இந்த மாதிரியான விஷயங்களில் இன்றைய நாள் எச்சரிக்கையுடனும் இருப்பது மிக நல்லது. காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா நேர்மையான ஒரு அணுகுமுறை எல்லாம் மேற்கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் இன்றைய நாள் உங்கள் இருவருடைய நல்ல ஒரு புரிந்துணர்வும் ஏற்படும். இன்றைய நாள் மனதளவில் திடமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் எதையுமே எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இருவரிடமே உங்களுக்கு கணவன் மனைவிக்கு இருவரிடமே பார்த்தீங்கன்னா காணப்படுதுங்க. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு சுமூகமாக முடியக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாகத்தாங்க இருக்க போகுது. குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். சந்தோஷத்திற்கு கொஞ்சம் பஞ்சம் இருக்காதுன்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குது. அதே போல் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் காண குழந்தைகளுடைய முயற்சிகள் இன்றைய நாள் தேவைப்படுதுங்க. அவர்களுடைய முயற்சி இருந்துச்சுன்னா எந்த ஒரு போட்டித் தேர்வுகளில் இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு சாதகமாகவும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு போதுமானதாகவும் இன்றைய நாள் இருக்குங்க. அதனால் உங்களுடைய சேமிப்பு நிலையை உயர்த்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் இன்றைய நாள் ஏற்படுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கியத்தில் நீங்கள் தைரியமான ஒரு மனநிலையில் இருக்கிறதுனால இன்றைய நாள் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அதோட தாயாருடைய உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. அவர்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகத்தாங்க இருக்குது. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் காலையில் தொடங்கக்கூடிய எந்த ஒரு முயற்சிகளாக இருந்தாலும் உங்களுக்கு இன்றைய நாள் சாதகமாக முடியக்கூடுங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய பிள்ளைகளால் இன்றைய நாள் பெருமைகள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுது. விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வாழ்க்கை துணை வழியில் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. துலாம் ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் புதன் குரு சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள் சொத்து சார்ந்த இனங்கள் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு முடியுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சந்திர ஹோரையும் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த செயலையும் சமநிலையில் ஆராய்ந்து செயல்படக்கூடியவர்கள் தான் இந்த துலாம் ராசி அன்பர்களே. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவானாக விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் மகாலட்சுமியை வணங்கி வந்தீங்கன்னா நல்ல பலன்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாக காண்பீங்க. முக்கியமாக சுபதினங்களில் ஸ்ரீரங்கம் சென்று வந்தீங்கன்னா குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிலைத்து காணப்படுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க.
விருச்சக ராசி விருச்சக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் புதன் பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் சூரியனுடைய பயணம் இருக்குங்க, 3ஆம் பாவத்தில் சுக்கிரனும், 4ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க, 9ஆம் பாவத்தில் செவ்வாய் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க, லாபஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரன் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் பார்த்தோம்னா இன்று விருச்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமான ஒரு நாளாக அமைய போகுதுங்க. அப்போ இன்று புத்துணர்ச்சியுடனும் தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. புதிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு லாபகரமானதாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. இதுவரை தடைப்பட்ட சில வேலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைவு பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. அதே போல் உங்களிடமிருந்து விலகி சென்றவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அப்போ பயணங்களால் உங்களுக்கு ஆதாயங்கள் எல்லாமே உண்டாகக்கூடும். சக ஊழியர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. மனதளவில் புதிய பாதைகள் எல்லாமே உங்களுக்கு புலப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. வியாபார நிமித்தமான சில சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீங்க. எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் கணவன் மனைவிக்கிடையே இதுவரை இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு அந்யோன்யம் அன்பு இதெல்லாம் அதிகரிக்கக்கூடுங்க. தாயோடைய உடல் ஆரோக்கியம் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேம்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் இன்று உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு உண்டுங்க. அதை பயன்படுத்தி கொள்ளுங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் சில செலவுகள் எல்லாமே ஏற்படக்கூடுங்க. அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகாரிகளுடைய ஆதரவு முற்றிலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு விற்பனையில் லாபமும் நீங்கள் எதிர்பார்த்தபடி எவ்வளவு எதிர்பார்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு இன்றைய நாள் விற்பனையில் லாபமும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும்னே சொல்லலாமுங்க. வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்தில் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய பணிகளை நீங்கள் குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்படுதுங்க. நீங்கள் தொழில் சார்ந்த முறையில் உங்களுடைய பணிகளை உற்சாகமாக முடிப்பீங்க. தைரியத்தோடும் செயல்படுவீங்க. எதையுமே திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் இன்றைய நாள் உங்களிடம் காணப்படுங்க. தொழிலில் ஒரு நல்ல லாபமும் முன்னேற்றங்களும் உங்களுக்கு காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. சிறு சிறு தடங்கல்கள் வந்தாலும் கூட அதை எளிதாக சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் இன்றைய நாள் உங்களுக்கு தென்படுதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா நட்பாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. இதனால் உங்களுடைய துணையுடைய உறவில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மதிப்பு, புரிந்துணர்வு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமாக ஏற்படுங்க. உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா அன்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து குதூகலம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் தென்படுதுங்க. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு பஞ்சமே இருக்காதுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது. நீ குடும்பத்தில் அதே போல் கல்வி விஷயங்கள், அதாவது உங்களுடைய குழந்தைகளுடைய கல்வி விஷயங்களில் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாமுங்க. அவர்கள் எடுத்த காரியங்களை திறம்பட செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் இன்றைய நாள் தென்படுதுங்க. அதனால் எதையுமே சாதிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் உத்வேகமும் அவங்களிடம் தென்படுது. இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நாளாகவும் அமைய போகுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு உங்களுடைய பண தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறந்த நாளுங்க. அதனால் இன்றைய நாள் உங்களால் அதிக அளவு உங்களுக்கு நிதியை சேமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்படுதுங்க. அதேபோல் நிதி பிரச்சனை உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இன்றைய நாள் அமையாது. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் கூடுதல் சக்தி, அதாவது ஆரோக்கியம், ஆற்றல் இதெல்லாம் உங்களுக்கு அதிகமாக இருப்பதாலேயே உங்களுக்கு சிறந்த ஆரோக்கியம் எல்லாமே தென்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ ஆரோக்கியத்திலேயே உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. ஆரோக்கிய பிரச்சனை இல்லைனாலே உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு மன நிறைவு, ஆனந்தம், சந்தோஷம் இதெல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுமுங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று உறவினர்கள் மூலம் பணவரவுக்குண்டான வாய்ப்புகள் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று உங்களுடைய வாழ்க்கை துணையால் இன்றைய நாள் மகிழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக காணப்படுது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் திடீர் செலவுகளால் உங்களுக்கு கையிருப்பு எல்லாம் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. விருச்சக ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா
சந்திரன் குரு சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்கக்கூடுங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துவதால் உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எதுலையுமே பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக செயல்படக்கூடியவர் இந்த விருச்சக ராசி அன்பர்களுங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குவதால் நீங்கள் முருகன் மற்றும் துர்க்கை அம்மனை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் தடைகள் எதுவுமின்றி நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. அப்போ குலதெய்வ வழிபாடு செய்வதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியும் அதிகரிக்கக்கூடுங்க. தனுசு ராசி, தனுசு லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் சுக்கிரனுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும், அதே போல் 6ஆம் பாவத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அஷ்டமத்தில் செவ்வாய் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அதே போல் 10ஆம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் கேது பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு புதன் பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு மிக சிறந்த நாள்னே சொல்லலாமுங்க. அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு சிறிய முயற்சிகளும் கூட உங்களுக்கு இன்றைய நாள் சாதகமான பலன்களை அளிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. நண்பர்கள் மற்றும் உங்களுடைய உடன் இருப்பவர்களுடைய நல்ல ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் காணப்படுது. தன வரவுகளில் இருந்த உண்டான நெருக்கடிகள் எல்லாமே முற்றிலும் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. நண்பர்களுடைய ஒத்துழைப்பு மனதிற்கு பார்த்தீங்கன்னா திருப்தியை ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் இன்றைய நாள் காணப்படுது. ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் உங்களுக்கு மனதில் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. மனதிற்கு பிடித்த விதத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டில் சில மாற்றங்களை எல்லாம் நீங்கள் செய்து மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. மனதில் புதுவிதமான ஆசைகளும் எண்ணங்களும் உங்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே முற்றிலும் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடும். வாழ்க்கை துணையினுடைய எதிர்பார்ப்புகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. அப்போ பிற்பகலுக்கு மேலே நீங்கள் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புகள் நிறையாக காணப்படுது. பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுது. அப்போ அலுவலகத்தில் மிக உற்சாகமான ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு காணப்படுதுங்க. அதிகாரிகளுடைய ஆதரவு முற்றிலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. இப்போ வியாபாரத்தில் விற்பனை அதோட லாபமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்ததை விட இன்றைய நாள் உங்களுக்கு சற்று அதிகமாகவே காணப்படுதுன்னே சொல்லலாமுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று புதிய வேலை வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை எல்லாம் இன்றைய நாள் நீங்கள் பயன்படுத்தி கொண்டாலே போதுமுங்க. உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முறை வரக்கூடிய இந்த வாய்ப்பை நன்கு பயன்படுத்தி கொண்டாலே போதுங்க. பலவிதமான மாற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையே மாறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுங்க. அதனால் இன்றைய நாள் நீங்கள் தொழில் வளர்ச்சியில் இதிலெல்லாம் கொஞ்சம் வேகம் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படுது. தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றங்களும் உங்களுக்கு ஏற்படுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் நல்ல ஒரு உங்களுடைய உணர்வுகளை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புரிந்துணர்வு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அந்யோன்யம், அன்பு இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ உங்கள் துணையுடன் உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அப்போ மனதளவில் உங்களுடைய உறவுலையும் சரி மனதளவுலையும் சரி நல்ல ஒரு அமைதியும் நல்லிணக்கமும் இன்றைய நாள் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா கல்வி விஷயங்களில் நீங்கள் கவலைப்பட வேண்டாமுங்க. அவங்களுடைய ஆர்வம் பார்த்தீங்கன்னா மிகுந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. எதிலுமே அவங்க வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் அவர்களுடைய சிந்தனைகள் இன்றைய நாள் உயர்ந்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் காணப்படுதுங்க. அதனால் குழந்தைகள் விஷயங்களில் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு இன்றைய நாள் நீங்கள் எதிலுமே நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு எதையுமே எதிர்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் தென்படுதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களிடம் நிறைந்து காணப்படக்கூடிய நம்பிக்கை உணர்வு காரணமாகத்தாங்க இன்றைய நாள் உங்களுடைய ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அப்போ ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருந்தாலே உங்களுக்கு மேலே இருக்க அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு நன்மைகள் இல்லைன்னா சிறப்பான ஒரு மகிழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையுங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய சகோதரர்களால் நல்ல ஒரு அனுசரணையாக நடந்து கொண்டீங்கன்னா அங்கே சகோதரர்களால் நல்ல ஒரு லாபங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க.
போராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் எதிர்பார்த்த சுப செய்திகள் எல்லாம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைய நாள் அதிகமாக காணப்படுது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் வெளியிடங்களில் சாப்பிடுவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டுங்க. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது மிக நல்லதுங்க. தனுசு ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் பண்ணலாம். சொத்து சார்ந்த இடங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையும் பயன்படுத்துங்க. கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் குரு ஹோரைகள் உங்களுக்கு அதிக உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த வேலை செய்தாலும் பார்த்தீங்கன்னா அதை நம்பிக்கையோடும் மன உறுதியுடனும் செயல்படும் தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானாக விளங்குகிறாருங்க. அப்போ ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கும். மேலும் நீங்கள் சிவபெருமானை எல்லாம் வணங்கி வந்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் பார்த்தீங்கன்னா தடையில்லாமல் நிறைவேறக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்துவாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க, குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. மகர ராசி, மகர லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் உங்களுக்கு குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. கலத்திரஸ்தானத்தில் செவ்வாய் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அதே போல் 9ஆம் பாவத்தில் சந்திரன் கேது பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் புதனும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு சூரியனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ இன்றைய நாள் எந்த ஒரு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனதளவு பார்த்தீங்கன்னா சமநிலையாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ புதிய நண்பர்கள் மற்றும் புதிய தொடர்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படுங்க. அப்போ மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. அதே போல் இன்றைய நாள் சிந்தனைகளில் உங்களுடைய திறன்களில் சில மாற்றங்கள் எல்லாமே உண்டாக காண்பீங்க. கால்நடை பணிகளில் நல்ல லாபங்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாக காண்பீங்க. கடன் தொடர்பான ஏதாவது சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. அப்போ நிலுவையில் இருந்து வந்த பணிகளை எல்லாமே செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுதுங்க. குழந்தைகளுடைய படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றமான தருணங்கள் எல்லாமே இன்றைய நாள் ஏற்படுங்க. கலை சார்ந்த ஏதாவது துறைகளில் இருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. மனதில் பார்த்தீங்கன்னா தெய்வ பக்தி அதிகரிக்கக்கூடும். காரியங்களில் உங்களுக்கு அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைய போகுது. உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாமே முற்றிலும் நீங்கக்கூடிய விலகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. தந்தை வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் நிறையாக காணப்படுதுங்க. அப்போ மாலை வேளையில் உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பார்த்தீங்கன்னா நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுது. அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கக்கூடுங்க. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் உங்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிலருக்கு கூடுதலாகவே இருக்கும்னே சொல்லலாமுங்க. உங்களுடைய ஷேர் மார்க்கெட்டில் அதாவது பங்குதாரர்களாக இருந்தாங்கன்னா அதற்கு உண்டான ஆதாயம் உங்களுக்கு நிச்சயம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய திறமைக்கு ஏற்ப உண்டான அதிகாரங்கள் அங்கீகாரங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாள் மேலதிகாரிகளால் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. உங்களுடைய பணிகளை தன்னம்பிக்கையுடன் மேற்கொள்வீங்க. அதே போல் கொடுக்கப்பட்ட பணிகளை எந்த ஒரு பணியாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மன நிறைவுடன் எளிதாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுதுங்க. அதனால் தைரியத்துடன் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீங்க. இன்றைய நாள் எதுலேயுமே வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. காதல், திருமணம் இந்த மாதிரியான விஷயங்கள், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. அப்போ உங்களுடைய துணையுடன் நல்லுறவை எல்லாம் பராமரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் காணப்படும். மனமிட்டு பேசுங்க. நிச்சயம் உங்களுடைய எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளையுமே மனமிட்டு பேசினீங்கன்னா தீர்க்க முடியுங்க. அதனால் உங்களுடைய துணையை நன்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு நிறைய காணப்படுதுங்க. அப்போ எதிலுமே தைரியத்தோடும் தன்னம்பிக்கையுடனும் இன்றைய நாள் காணப்படுவீங்க. ஆண் பெண் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் மனதளவில் சமநிலையில் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க.
குடும்பத்தில் குதூகலம், மகிழ்ச்சி, சந்தோஷம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக காணப்படுதுங்க. குழந்தைகள் கல்வி விஷயங்களில் நீங்கள் கவலையே பட வேண்டாமுங்க. அவர்களுடைய படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் எல்லாமே ஏற்படுது. அதே போல் அவங்களுடைய ஆசிரியர்கள் மத்தியில் நன்மதிப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதியை பொறுத்தவரை அதிக வாய்ப்புகள் உங்களுக்கு காணப்படுதுன்னே சொல்லலாமுங்க. அப்போ உங்களுடைய வங்கி இருப்பு எல்லாமே உயரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் அதிகமாகவே காணப்படுது. நிதி நிலைமையில் இன்றைய நாள் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நிதியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இன்றைய நாள் அது அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கியம் இருப்பதற்கான வலிமை உங்களிடம் அதிகமாகவே காணப்படுதுங்க. அப்போ உங்களுடைய மனதளவில் தைரியம், தன்னம்பிக்கை, ஆற்றல் எல்லாமே நிறைந்து காணப்படுவதால் ஆரோக்கியத்திலையும் உங்களுக்கு முன்னேற்றங்கள், ஆரோக்கியம் மிக சிறப்பாகவும் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் நிறைய காணப்படுது. தைரியத்தோடு இருங்க, தன்னம்பிக்கையோடு இருங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா தந்தை வழி உறவினர்கள் மூலம் உங்களுக்கு வீண் செலவுகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சகோதரர்களுடன் கொஞ்சம் அனுசரித்து செல்வது மிக நல்லதுங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் விருந்து விசேஷங்களில் கலந்து கொண்டு மகிழ்ச்சியுடன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு எல்லாமே ஏற்படுங்க. மகர ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பணம் சார்ந்த விஷயங்களுக்கு, நீங்கள் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சாந்த குணம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சனி பகவானாக இருக்காருங்க. அப்போ நீங்கள் தன்வந்திரி சுவாமிகளை வழிபடுவதால் விசேஷ பலன்களை எல்லாம் பெறுவீங்க. மேலும் தன்வந்திரி சுவாமிகளை நீங்கள் பிரார்த்தனை செய்வதால் பார்த்தீங்கன்னா மன நிம்மதி, உங்களுக்கும் மன மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக மாறுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாமே தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. இப்போ குலதெய்வ வழிபாடு செய்வதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கும்பராசி, கும்பலக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சனி பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க, 6ஆம் பாவத்தில் செவ்வாய் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அதே போல் அஷ்டமத்தில் சந்திரன் கேது பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் புதனும், லாபஸ்தானத்தில் சூரியனும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு சுக்கிரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்மீக பிரார்த்தனை உங்களுக்கு சிறந்த அளவில் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ முக்கிய முடிவுகள் எடுப்பதை இன்றைய நாள் முழுவதும் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு முடிவுகள் இருந்துச்சுன்னா 2-3 நாட்கள் கழித்து பண்ணுங்க. அது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க. எதிலையுமே பொறுமையை கடைபிடிப்பது இன்றைய நாள் மிக சிறப்புங்க. இப்போ முக்கியமான முடிவுகளில் கொஞ்சம் பொறுமையுடன் இருக்க வேண்டிய அவசியம் இருக்குங்க. சிந்தனையோட போக்கில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மற்றவர்களை நம்பி செயல்படுவதை இன்றைய நாள் தவிர்த்துருங்க. அலுவலகத்தில் சில மாற்றமான ஒரு சில வாய்ப்புகள் எல்லாமே ஒரு சிலருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. விருப்பமில்லாத இடமாற்றம் சிலருக்கு மன உளைச்சலை உண்டாக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ மனதளவில் உற்சாகம் எல்லாம் பார்த்தீங்கன்னா குறைந்து காணப்படக்கூடிய நாளாக இருக்குது. கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்கன்னா சிறு சிறு சண்டை சச்சரவுகள்லாம் வரலாம். தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் ஒரு சிலருக்கு அனுகூலமாக முடியக்கூடுங்க. இப்போ உங்களுடைய முயற்சிக்கு வாழ்க்கை துணையோட ஆதரவு கிடைக்கிறதுல கொஞ்சம் சங்கடங்கள்லாம் ஏற்படுங்க. தாயோட உடல் ஆரோக்கியம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு மேம்படக்கூடும். உங்களுடைய வாழ்க்கை துணை உறவினர்களால் வருகையால் சில செலவுகள் உங்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. இப்போ வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் பார்த்தீங்கன்னா சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இருக்குது. இன்று நீங்கள் சிவபெருமானை வழிபட உங்களுக்கு அதிக நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று
உங்களுடைய பணியிடத்தில் இது இன்றைய நாள் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சிகரமாக இருக்காதுங்க. அப்போ நீங்கள் தவறு செய்ய வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் செயலாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா திட்டமிட்டு நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு முயற்சிகளாக இருந்தாலும் சில தவறுகளை நீங்கள் தவிர்க்க முடியுங்க. அப்போ கவனமுடன் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. தொழிலில் உங்களுக்கு லாபம் பார்த்திங்கன்னா விற்பனையில் லாபம் பார்த்திங்கன்னா சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இருக்குது. அப்போ இன்றைய நாள் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க, பொறுமையுடன் இருங்க. இன்றைய நாளை மட்டும் நீங்கள் கவனமுடன் செலுத்துங்க. வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமாக மாறுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இன்று குடும்பத்தில் சில குழப்பங்கள் எல்லாம் காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அதே போல் கணவன் மனைவிக்கிடையே பார்த்திங்கன்னா ஒரு அன்பும் பார்த்திங்கன்னா சற்று குறைந்து காணப்படுவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் கொஞ்சம் எதுலேயுமே கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இருக்குங்க. தனிப்பட்ட விஷயங்கள்லேயும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அதே போல் உங்களுடைய நடவடிக்கைகள், உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகளை எல்லாம் இன்றைய நாள் குறைத்து கொள்வது மிக நல்லதுங்க. உங்கள் இருவருக்கும் உண்டான ஒரு உறவு பார்த்திங்கன்னா இன்றைய நாள் அவ்வளோ ஒரு சிறப்பாக இல்லைங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க. குழந்தைகள் விஷயங்களில் நீங்கள் எந்த ஒரு கவலையும் பட தேவையில்லைங்க. அவர்களுடைய கல்வி அறிவு பார்த்திங்கன்னா மேன்மைப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இன்று அதிக அளவு உங்களுக்கு செலவுகள் காணப்படுங்க. அப்போ சேமிப்பு பழக்கத்தை நீங்கள் மேற்கொள்வது தான் இன்றைய நாள் சிறந்தது. அதே போல் உங்களுடைய செலவுகள், வீணான செலவுகளை எல்லாம் தவிர்ப்பது இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறந்ததுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இன்று உங்களுடைய கண்களில் சில எரிச்சல்கள், அதே போல் தோல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை தவிர்த்துருங்க. கார வகைகள், எண்ணெய் வகை உணவு பதார்த்தங்களை எல்லாம் தவிர்த்தாலே போதும். உங்களுக்கு எல்லா விதத்திலுமே ஆரோக்கியங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக மாறுங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் வெளியூரில் இருந்து நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைப்பதில் கொஞ்சம் கால தாமதங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் திடீர் செலவுகளால் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு நேரிடுங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய பயணங்களால் அலைச்சலும் சோர்வும் இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுங்க. கும்ப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும். பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த ஒரு முயற்சிகளுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்குனாலும் பார்த்தீங்கன்னா செவ்வாய், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்க. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மற்றவர்களிடம் மதிப்போடும் மரியாதையோடும் பழகக்கூடிய கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானாக இருப்பதால் நீங்கள் ஐயப்பனை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. இப்போ குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்து வருவதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றுவாருங்க. மீன ராசி, மீன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் ராகு பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. களத்திரஸ்தானத்தில் சந்திரன் கேது பகவானுடைய பயணமும், அதே போல் 9ஆம் பாவத்தில் புதன் பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் சூரியனும், லாபஸ்தானத்தில் சுக்கிரனும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு சனி பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய தேவைகளை அறிந்து நீங்கள் அமைதியாக செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. எந்த ஒரு இடத்துலையுமே அவசரப்பட வேண்டாம். உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது இன்றைய நாள் நல்லது. உடனடியாக உங்களுக்கு விளைவுகளை பார்த்தீங்கன்னா பலன்கள் கிடைக்காட்ட கூட பரவாயில்ல, நம்பிக்கை இழக்காதீங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் இன்றைய நாள் தேவைப்படுது. தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்க. கடன் சார்ந்த ஏதாவது ஒரு விஷயங்களில் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டியது மிக நல்லதுங்க. தள்ளிப்போன சில காரியங்கள் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுது. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பத்தில் கருத்துக்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் ஒரு சிலருக்கு ஏற்படுங்க. அப்போ நினைத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ தெய்வ காரியங்களில் உங்களுடைய ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கிறதுனால இன்றைய நாள் மன அமைதி, மன நிறைவுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கிடைக்குங்க. சவாலான செயல்களை கூட நீங்கள் எளிதாக முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் உங்களிடம் காணப்படுவதால்
இன்றைய நாள் அக்கம் பக்கத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உண்டாக போகுதுங்க. மனதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில குழப்பங்கள் எல்லாம் நீங்கி உற்சாகம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு காரியங்களில் உங்களுக்கு முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னா அதில் அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. தாய் வழி உறவினர்களில் எதிர்பார்த்த காரியங்கள் சற்று காலதாமதம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் முடிவதற்குண்டான வாய்ப்பு காலதாமதம் ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. வெளியூர் பயணங்களை எல்லாம் தவிர்த்துருங்க. இன்றைய நாள் அதான் நல்லது. அதே போல் அரசாங்கம் சார்ந்த அரசாங்க அதிகாரிகளிடம் பேசும்போது கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது நல்லதுங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு விற்பனை சுமாராக தாங்க இருக்குது. பங்குதாரர்களுடன் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைப்பதில் சில கால தாமதங்கள், இழுபறியான ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையுடனும் கவனமுடன் இருப்பது நல்லதுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட உங்களுடைய முயற்சிகள் சாதகமாக ஏற்படக்கூடிய ஒரு நாளாக மாறுங்க. வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய வேலை தொடர்பான பயணமெல்லாம் காணப்படுங்க. இந்த பயணத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா சில லாபங்களும் இருக்கும். அதே போல் சில உங்களுக்கு ஒரு உடல் அளவில் ஒரு அசதிகளும் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு வேலைப்பளு அதிகமாக காணப்படுது. உங்களுடைய தொழில்களில் சில முயற்சிகளை போடும்போது உங்களுக்கு முழு முயற்சி தேவைப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ சக பணியாளர்களுடன் பார்த்தீங்கன்னா நல்லுறவு இன்றைய நாள் அவ்வளோ ஒரு சிறப்பாக இல்லைன்னு தாங்க சொல்லுவேன். ஏன்னா சக பணியாளர்களிடம் சிறு சிறு இடைஞ்சல்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படலாம். அதனால் கவனமுடன் இருப்பது நல்லது. தொழிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விற்பனையும் லாபமும் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமுடன் நீங்கள் செயலாற்ற வேண்டியது. மேலும் இன்றைய தினம் அனைத்து அன்பர்களுக்கு குடும்ப நல்ல நாளாகவும் அமைய கணவனுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் நன்றி நாளாக இருக்குங்க. அப்போ உறவுகளில் நல்லிணக்கம் குறைந்து காணப்படுது. உங்களுடைய வீட்டு பெரியவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதால் சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியற்ற தன்மை தான் இன்றைய நாள் இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. வாய் வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிப்பது இன்றைய நாள் மிக சிறப்புங்க. அதனால் பொறுமையாக இருங்க, நிதானத்தோடு இருங்க, எதையுமே விட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இருங்க. ஏன்னா குடும்ப இல்லறம்னு வந்துடுச்சுனாலே அந்த அறத்தோடு சார்ந்து விட்டு கொடுக்குற பண்பு நம்மக்கிட்ட இருக்கணுங்க. இப்போ விட்டு கொடுக்குற பண்பு இருந்தால் தான் குடும்பத்தில் நிலைச்சு நிற்கும். அதே போல் குடும்பம் சந்தோஷமாக இருக்குங்க. குழந்தைகள் விஷயங்களில் நீங்கள் எந்த ஒரு கவலையும் தேவையில்லை. அவர்களுடைய படிப்பு நல்லபடியாக இருக்குது. அதே போல் இதுவரை இருந்து வந்த சில முயற்சிகள் எல்லாமே தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வர்றதுனால அவங்களுக்கு வருகின்ற காலங்கள் வெற்றியாக ஆகக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாறுதுங்க. அதனால அவர்களுடைய முயற்சி மிக சிறப்பாக இருக்கும். நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு இன்று நிதி நிலைமை உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்காதுங்க. அதனால் கணிசமான ஒரு இருப்பை பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய தடைகளை தாமதங்களை எல்லாம் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருப்பதால் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது நல்லது. ஏன்னா மனசளவில் உங்களுக்கு இன்றைய நாள் ஒரு சஞ்சலங்கள்லாம் ஏற்பட்டுக்கிட்டு இருப்பதால் நிதி நிலைமையில் அவ்வளோ ஒரு கான்சென்ட்ரேட் உங்களால் பண்ண முடியாது. அதனால் நிதி நிலைமையில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பெரியவர்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது மிக சிறப்புங்க. அவர்களுடைய நலனத்திற்காக பார்த்தீங்கன்னா சில பணமெல்லாம் செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுவதால் கொஞ்சம் மனதளவில் உங்களுக்கு சில வருத்தங்கள் இருந்தாலும் அவர்களுடைய ஆரோக்கியம் மிக சிறப்பாக முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிவப்பு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு வாழ்க்கை துணை மூலம் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புகள் நிறையாக இருக்குங்க. அதனால் இன்றைய நாள் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதும் மிக சிறப்புங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில சங்கடங்கள்லாம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையுங்க. மீன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய், புதன், குரு ஹோரைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மற்றவர்களிடம் சார்ந்து வாழ நினைக்காத மீன ராசி, மீன லக்கண அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக விளங்குபவர் குரு பகவானாக இருக்காருங்க. எனவே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் மற்றும் முருகப்பெருமானை வணங்குவதால் உங்களுக்கு எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு தீரும். மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்து வந்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய தொழில் வளர்ச்சி, முன்னேற்றங்கள் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றி தருவாருங்க.
மேலும் இன்றைய தினம் அனைத்து அன்பர்களுக்கும் நல்ல காலமாகவும் இனிய காலமாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.